ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டெப் வந்து ரொம்ப சூப்பரான கூலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து அப்படியே கடை ஆடிட்டே இருக்கணும். ஓகேவா? நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லெக் ரெண்டும் கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ஒட்டி வைக்க வேணாம், கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஹேண்ட்ஸ் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட்ஸோட பொசிஷன் எது ஃபஸ்ட்டு வரணும், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில், அந்த கவுண்ட்டை நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறமா அந்த டவுன் ப்ராசஸ், அதாவது டவுன்லேருந்து மேலே வந்து கீழே போகிறது, அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லெக்கை வந்து விட்டுருங்க, ஹேண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். ஸோ எப்படின்னா உங்களோட ஹேண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி ஜிகின்னு பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் வந்து டீம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் ஹேண்ட் மேலே வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் கீழே. எப்படின்னா 1 2 3. ஓகே, ready? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ இதுதான் கவுண்ட்டு. ஸோ லெக் எப்படின்னா இப்படி வச்சுக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு இப்படி டவுன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டவுன் பண்ணிவிட்டு 1 2 3 வரும்போது மேலே, தென் 4 வரும்போது கீழே டவுன், 4 5 6 7. ஓகே, ஈஸி. ஸோ லெக் என்ன பண்ணணும்னா இப்படி நீங்கள் ஷேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ லெக் வந்து இப்படி ஷேக் பண்ணணும், அவ்வளோதான், ஈஸி. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? ஸோ எப்படி ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போக சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் நான் மேக் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் முடிச்சிடறேன். ஹேண்ட்ஸில் வந்து 1 2 3. ஓகே, ஹேண்ட் எப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளங்கை வந்து கேமரா பார்த்த மாதிரி 1 2, அதாவது அது 1 2 3. ஓகே, 3 ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து 1. ஸோ 1 பண்ணும்போது லெக் ரைட் லெக் என்ன பண்ணணும்னா முட்டி வந்து லெஃப்ட் சைடில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 1 2 வரும்போது அந்த சைடு ரைட் சைடில் பண்ணணும். ஓகே, 3 4. ஓகே, ஸோ ரெடி 1 2 3. ஓகே, 3 வரும்போது உங்கள் பொசிஷன் இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லெஃப்ட் லெக் கொஞ்சம் மடக்கி ரைட் லெக் ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி இருக்கணும், நீங்கள் லெஃப்ட் சைடில் பெண்ட் ஆன மாதிரி. ஓகே, இதுதான் பொசிஷன். ஓகே, ஸோ ரெடி 1 2 3 4, தென் 1 2 3. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி 1 2 3. ஓகே, இப்படி வரும்போது ஸ்லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு 1 2 3. ஓகே, ஃபஸ்ட்டு 1 2 3 மேலே ரைட் ஹேண்டை மேலே வச்சுட்டு கீழே இறக்கி 2 3 பண்ணுங்கள். ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ரெடி 1 2 3 4 5 6. ஸோ 4 5 6 இங்கே முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்து ரைட் ஹேண்டில் 1 2. ஓகே, இந்த மாதிரி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்லோவாக பண்ணும்போது கொஞ்சம் இதுவாகும், நீங்கள் அந்த ஃப்ளோவிலே பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ எப்படின்னா ரைட் ஹேண்டை 1, அதாவது டோ வந்து கீழே இப்படி தட்டி. ஓகே, 1 2. ஓகே, ஸோ 1 2, தென் 3 4. ஓகே, 3 4 5 6 7 8. ஓகே, இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கவுண்ட்ஸ்லாம். ஸோ ரெடி ரைட் ஹேண்டில் 1 2. ஸோ 2 வரும்போது 2 ஹேண்டும் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரைட் சைடும் இல்லை லெஃப்ட் சைடும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பண்ண போகிறோம். எப்படின்னா இப்படி 1 2. ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கான லீட் அது. ஸோ இதுலேருந்து அது வரைக்கும் பண்ணலாமா? ரெடி 1 2 3 4. என் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லெக் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி முன்னப்பினாலும் பரவாயில்ல, பட் ஹேண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 8 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா 1 2 3 4 5 அடுத்த ஸ்டெப் போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இப்படி இருக்கா, ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் முடிச்சிடலாம். ஹேண்ட்ஸ் இப்படி இருக்கா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஓகே, ஈஸி. ஸோ இந்த லெஃப்ட் ரைட் இந்த சென்ஸ் உங்கள் ஹேண்ட்ஸோட பொசிஷன் சேஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ரெடி 1 2 3 ஓகே லெக் என்ன பண்ணன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ லெக் பண்ணலாமா லெக் வந்து ரெண்டு முட்டியும் இப்படி உள்ள வெளியே ஓகே ஈஸி இப்படி முடிக்கிறோமா முடிச்சுட்டு 1 2 3 ஓகே 3 முடிச்சுட்டு 4 வரும்போது என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்டை இப்படியே தான் வச்சுக்க போகிறோம் ரைட் ஹேண்ட் மட்டும் இப்படி மடக்கி இப்படி பண்ணி இப்படி ஷேக் ஓகே அந்த லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி ஸ்டெப் மூவ் பண்ணுறோம் ஸோ ரெடி 1 2 3 4 5 ஓகே 4 5 ஸோ 4 5 வரும்போது ஜம்ப் பண்ணி வந்துடுமா வந்துட்டு தென் 1 2 3 4 ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் ஹேண்டில் 1 2 3 4 ஓகேவா ஸோ 1 2 3 4 முடிச்சிங்களா முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து லெக்கில் எதுவும் கிடையாது ஜஸ்ட் வந்து ஷேக் 1 2 3 4 ஓகே ஸோ இது ரெண்டும் முடிச்சாச்சா முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ரைட் ஹேண்டை லெஃப்ட் சைடில் 1 லெஃப்ட் ஹேண்டை ரைட் சைடில் 2 ஓகே 1 2 3 ஓகே இது எப்படின்னா 1 2 3 அகைன் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறோம் ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு லீடு இது ஓகே நம்ம இதில் இருந்து பண்ண மாதிரி ஓகே 1 2 3 4 5 then 1 2 3 4 5 6 7 8 ஓகே 7 8 வந்துட்டீங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த ஜம்ப் பண்ணும்போது உங்களோட லெக் வந்து ரொம்ப ஓப்பனாக வச்சுக்கலாம் ஓகே இந்த ஜம்ப் பண்ணி பொசிஷன் வரும்போது கொஞ்சம் இது கிட்ட வச்சுக்கோங்க ஓகே வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்டில் 1 2 3 ஓகே 1 2 3 ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் பட் இது வந்து இப்படி ஷேக் கொத்தா எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஓகே ரெடி 1 2 3 இப்போ உங்களோட லெக்ஸை என்ன பண்ணோன்னா நீங்கள் எந்த சைடு ஹேண்ட்ஸ் பொசிஷன் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த சைடு உங்கள் லெக்ஸை மூவ் பண்ணணும் ஓகே ரெடி 1 2 3 ஓகே 4 5 ஓகே ஸோ 4 5ன்றது ரைட் லெக் எடுத்து 4 5 5 வரும்பொழுது உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு இப்படி வைக்கிற மாதிரி ஸோ ரெடி கேர்ஃபுல்லாக பாருங்கள் ரெடி 1 2 3 4 5 ஓகே 4 5 தென் வாங்க ஸோ 4 5 வரும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் அப்படி 4 5 ஓகே ஸோ நீங்கள் எப்படின்னா கொலாப்ஸ் ஆகிக்கலாம் வச்சுட்டிங்களா வச்சுட்டு 1 2 3 4 5 5 வரும்போது நீங்கள் இப்படி உட்காரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த ஷேக் தெரியும் ஓகேவா ஸோ 4 5 காண்டிங்களா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் போக போகிறோம் எப்படின்னா ஹேண்ட்ஸ் மட்டும் வரும் 4 5 தென் 1 2 3 ஓகே தென் 4 5 ஓகே 5 வரும்போது மூமெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப் தான் அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் ஸ்லோ மோவில் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ ரெடி இந்த ஸ்டெப்லேருந்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ரெடி 1 2 3 4 5 ஓகே தென் 1 2 3 4 5 வரும்போது லெஃப்ட் லெக் மடக்கி இப்படி வைக்கிறீங்க ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் வைக்கிறீங்க லெஃப்ட் ஹேண்டை இப்படி பின்னாடி மடக்கிறீங்க இவ்வளோ பொசிஷன்ஸும் இருக்குது ரெடி ஸோ ஃபஸ்ட்டு முடிக்கிறோம் முடிச்சுட்டு 1 2 3 4 ஓகே ஸோ அந்த 1 2 3 4 எது அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் ஸோ நான் இந்த ஸ்டெப்ஸ்லேருந்தே உங்களுக்கு பண்ணுறேன் ரெடி 1 2 3 4 5 1 2 3 தென் 3 முடிச்சுட்டு அதோட கண்டினியூ பண்ணாமல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே 1 2 3 4 பொசிஷன் வந்துடும் ஸோ 3 4 வந்துட்டோமா வந்துட்டு இப்படி வரும்போது கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்போ தான் அந்த மூவ் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ இப்படி இருக்கீங்களா நெத்தியில் தானே ஃபஸ்ட்டு இருக்குது ஸோ நெத்தியை வந்து பின்னாடி தள்ளணும் ஓகே எப்படின்னா 1 பின்னாடி தள்ளும் போது உங்கள் செஸ்ட் இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 1 2 3 4 5 ஓகே 4 5 இப்படி பீட் பண்ணுற மாதிரி ஓகே சரி 1 2 3 4 5 ஓகே ஸோ 1 2 3 4 5 6 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி ஸோ 5 6ன்றப்போ 2 பீட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு உள்ள வரும் ஓகே ஸோ ரெடி பொசிஷன் வந்துட்டோமா ரெடி 1 2 3 4 5 6
ஓகே 5 6 முடிச்சிங்களா? முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா 1 2 ஓகே ஒரு ஷேக் இப்படி ஓகே. ஸோ எப்படின்னா ரெண்டு ஷேக் பண்ணிட்டு பொசிஷன் வந்துடுங்க. ஓகே பொசிஷன் இப்படி வந்துட்டீங்களா? பொசிஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து அந்த மியூசிக்ஸ்லாம் வரும். ஓகே இது கொஞ்சம் லென்த்தி ஸ்டெப்பு கேட்கலாம். ஸோ 4 5 இப்படி வந்துட்டோமா? வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா 1 2 ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல இப்படி சிமிலர் தான். இதில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த மியூசிக். ஓகே ரைட் சைடில் வரும்போது 1 2 2 வரும்போது நீங்கள் இப்படி இப்படி கொஞ்சம் டவுன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 1 2 3 4 ஓகே ஈஸி. ஸோ இதுக்கு மட்டும்தான் 2 வரும்போது இப்படி டவுன் பண்ணுவீங்க. செகண்ட் ரைட் லெஃப்ட் சைடில் போடும்போது 2 வரும்போது உங்கள் லெக் பொசிஷன் இப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ இது மட்டும் பண்ணலாமா? ஸோ ரெடி? ஓகே இப்படி திரும்பி இப்படி லெக்கை வந்து ஸ்வாப் பண்ணணும். ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், லெஃப்ட் லெக் வந்து உள்ளார வரணும். இப்படி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி ஒரு யூட்டர்ன் பண்ணி கேமராக்கு வரீங்க. ஓகே ஸோ அகைன் இது மட்டும் நம்ம பண்ணலாம். ரெடி? 1 2 3 4 ஓகே 4 வரும்போது ஸ்வாப், தென் 5 6 வரும்போது நீங்கள் கேமராக்கு டர்ன் பண்ணி இருக்கணும். ஓகே கூல். ஸோ இப்படி டர்ன் பண்ணிட்டீங்களா? நிற்கும் பொழுது கால் கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிற்கும் பொழுதே ரைட் ஹேண்ட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே பொசிஷன் வந்துட்டு 1 2 ஓகே 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 இப்படி வந்துடுச்சா? ஓகே 1 2 3 4 ஓகே ஓகே 1 2 3 4 முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸ்டெப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கவர் ஆகுது, முடிக்க போகிறோம். ஸோ வாட்ச் இட். சரி முடிச்சிட்டோமா? முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு மூவ் பண்ண போகிறோம். எப்படின்னா 1 2 ஓகே 1 2. ஸோ லெஃப்ட் சைடில் போகும்போது 2 ஹேண்டை மடக்கிட்டு லெஃப்ட் லெக் எப்படி குத்துங்க. 1 ரைட் சைடில் வரும்போது லெஃப்ட் ஹேண்டை கேப் தலையை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் மட்டும் முட்டியில் வச்சு இப்படி 2 ஓகே. எப்படின்னா 1 2 3 4 ஓகே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். சரி 1 2 3 4 then 5 6 ஓகே ரைட் சைடில் 5 6 ஓகே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மட்டும் அகைன் பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4 5 6 ஓகே 5 6 வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே உட்கார போகிறோம். எப்படின்னா 1 ஓகே 5 முடிச்சுட்டு 5 6 இப்படி பண்ணிவிட்டு இப்படி பேண்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி உட்காந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அசியூம் இப்படி உட்காரணும். இப்படி உட்காந்துட்டு மூவ் பண்ண போகிறோம். ஸோ உட்காந்துட்டு என்ன சொன்னால் எங்கள் கால் வலி. அதனால் அசியூம் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ உட்காரது மட்டும்தான் பண்ணல தவிர பொசிஷன் ஸ்டெப்ஸ் மட்டும்லாம் சேம். ஸோ ரெடி? அசியூம் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். எப்படின்னா இப்போ ரைட் சைடில் தான் போகிறோம். எப்படின்னா 1 அதாவது 2 ஹேண்ட் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 2 எப்படின்னா ஓகே ஸோ ரெடி? 1 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி. பார்த்துட்டு பண்ணலாம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான். ஓகே ஸோ 8 கவுண்ட் முடிச்சு இப்படி மூவ் ஆகும்போது ஹெட்ஸை கொஞ்சம் இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நாட் ஃபீலிங் வெல், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ இந்த மூவ் முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு அவ்வளோதான் முடிய போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரைட் சைடில் இப்படி வைங்க. அதாவது இப்படி உட்காந்துட்டு ரைட் சைடில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த படுத்து எந்திரிக்கிற ஸ்டெப் வந்து ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியாச்சு நம்ம DavidJames சேனலில். ஸோ அதை பார்க்காதவங்க டான்ஸ் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகே ஹோப்ஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, இந்த பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் இந்த மாதிரி சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் வந்து போடுவாங்க. ரீசெண்டாக கூட நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு என்ன டேக் பண்ணி. ஓகே அதனால தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ
இந்த ஸ்டெப் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்கள் DavidJames. Stay tuned. Bye bye.